ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்காக. ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செமஸ்டரில் உங்களுக்கு வந்து மார்க் வந்து வந்துடும். சரியா? அதனால் கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 சரியா 5 யூனிட் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸோட ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், முக்கியமாக 16 மார்க்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து கெமிஸ்ட்ரி நம்ம பார்த்துருந்தோம். சரியா? அதாவது எல்லா கொஸ்டினையும் படிங்க, இந்த கொஸ்டினுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட கான்செப்ட். சரியா? யூனிட் 1ல் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட் ஆஃப், அதாவது இன்டீரியர் ஃபார் ரிஜிட் பாடிஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 டாப்பிக்கில் இருக்கக்கூடியதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குற வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அதாவது டைனமிக்ஸ் ஆர் சென்டர் ஆஃப் மாஸ், அதுவும் ரொம்ப முக்கியமானது, அது பார்த்துங்க. சரியா? அடுத்து யூனிட் 2ல் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்ம 12லேயே பார்த்தது தான். சரியா? அதெல்லாம் நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து 12ல் நம்ம படித்தது நிறையா இருக்குது. சரி, அதனால் கொஞ்சம் அதோட ஃபாலோ அப் தான். அதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், சும்மா தான் கோத்ரூ பண்ணிடலாம். யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே எல்லா பசங்களும் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு 3 யூனிட்டாவது ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்க்காம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல மார்க்கே என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். சும்மா நம்ம வந்து பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளாமல் ஈஸியாக நம்ம நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அடுத்து யூனிட் 3யை பாருங்கள். யூனிட் 3ல் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே, அதுவும் என்டி ஒய்ஏஜி லேசர், அதுக்கப்புறம் CO2 லேசர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யூனிட் 4ல் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக, அதாவது பார்சியல் இன் 1 டைமென்ஷனல் பாக்ஸு, 2D 3D, இது எல்லாமே பார்த்துங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். யூனிட் 5ஐ பொறுத்த வரைக்கும் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர், அதுக்கப்புறம் ஸ்கேனிங் டூனிங் மைக்ரோசாஃப்ட். சரி, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி டயோட் கொஸ்டின் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.